பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சிவராத்திரி. யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும். இன்று யாருக்கெல்லாம் புதுமையான நாள்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளில் தாமதம் ஏற்படும். வியாபார முதலீடுகளில் கவனம் வேண்டும். வாகன பயணங்களில் விழிப்புணர்வு வேண்டும். தாய்மாமன் வழியில் அலைச்சல் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான பக்குவம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, பயணம் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாகன வசதிகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சொத்து விற்பனையில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் நெருக்கடிகள் குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, உறவினர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும். கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உடலில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும். கன்னி ராசி அன்பர்களே, மனதுக்கு பிடித்தவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் காணப்படும். சிறுதூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். நண்பர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்கால தடைகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் பிறக்கும். ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, மனதளவில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். அரசு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும். வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். மீன ராசி அன்பர்களே, ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் தெளிவுகள் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும்.